Taste the Daily. வாரிசு அரசியலில் திளைக்கும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மக்களுக்கான நல்லாட்சியை மலரச் செய்யும் உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு புரட்சித் தமிழர் மேற்கொண்டு வரும் எழுச்சி பயணத்தின் 40வது நாள். இன்று திருச்சி மாவட்டத்தில் மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சாதி மதம் பார்க்காத கட்சி அதிமுக, மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி அதிமுக என்று முசிறியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். கருணாநிதி குடும்பம் பாணியில் அமைச்சர் நேரு வாரிசு அரசியலில் ஈடுபட்டு தனது மகனை எம்பியாக ஆக்கியிருக்கிறார். திருச்சி மாவட்டம் முசிறியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு அவர்கள் வருவதா இருந்தாலும் அந்த குடும்பத்தை திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதாவது திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வர முடியும். மத்தியில் ஆட்சியில் அதிகாரத்துக்கு வருவனாலும் திரு கருணாநிதியோடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வர முடியும். வேற எவரையும் விட மாட்டாங்க. அங்கதான் எப்படின்னா, இங்க இருக்கிற எங்க திருச்சியில் இருக்கிற அமைச்சர் யாரு, நேரு அவர்கள், திரு நேரு அவருடைய மகன். ஏன் திரு கருணாநிதி குடும்பத்தில் தான் வாரிசு இருக்க வேணுமா? என்னுடைய குடும்பத்திலையும் வாரிசு இருப்பதாக அவருடைய மகனே இங்கே நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தப்பட்டு அவர் இப்ப எம்பி ஆயிருக்கார். ஜல்லி கிரசர் உரிமையாளர்கள் டன்னுக்கு 100 ரூபாய் திமுகவினருக்கு கொடுத்தால் அதிமுக ஆட்சி அமைந்ததும் உரிமம் ரத்து செய்யப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. ஜல்லி கற்களுக்கு லஞ்சம் வாங்குவது தொடர்ந்தால் நீதிமன்றம் செல்ல நேரிடும் என அமைச்சர் ரகுபதிக்கு புரட்சி தமிழர் எச்சரிக்கை. ஜல்லி கிரசரு எம்சாண்ட் தயாரிக்கிறவங்க டன்னுக்கு 100 ரூபாய் விலை பேசிட்டு இருக்கிறீங்க. வெளியில வந்துகிட்டு இருக்குது. நாங்க தோண்டி எடுத்தா நீங்க இருக்கிற இடம் வேற இடமா போயிருவீங்க. அதே மாதிரி ஜல்லி கிரசர் உரிமையாளருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலா சொல்றேன், எங்கேயாவது டன்னுக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்களா, அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய கிரசர் தடுத்து நிறுத்தப்படும். திரு ரகுபதி அவர்களே, உங்களுடைய மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு டன்னுக்கும் ஜல்லி கிரசர் உரிமையாளத்துல 100 ரூபாய் இன்னைக்கு லஞ்சம் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை நீங்கள் தொடர்ந்தால் நீங்கள் மீண்டும் இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டை ஏறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுத்துருவாங்க. ஆங்காங்கே தங்கி வேலை பார்க்கும் நரிக்குறவர் மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் அவர்கள் விரும்பும் பகுதியிலேயே இடம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்கள், விவசாய தொழிலாளர்கள் ஆகியோருக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என புரட்சி தமிழர் உறுதி. நரிக்குறவர் மக்கள் அவர்கள் அங்கங்கே தங்கி அவருடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை எங்களுக்கு நல்ல வீடு கட்டி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. அந்த நரிக்குறவர் மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே அவர்கள் விரும்புகின்ற இடத்தில் அரசாங்கமே நிலம் வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு நரிக்குறவர் மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதுபோல மலைவாழ் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை விவசாயி தொழிலாளி இவர்களுக்கெல்லாம் வீட்டு மனை இருந்தாலும் பரவாயில்ல, குடிசையில் இருந்தா அவர்களுக்கும் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். வீட்டு மனையே இல்லைனாலும் அண்ணா திமுக ஆட்சியில வீட்டுக்கு இடம் வாங்கி வீட்டு மனை வாங்கி அற்புதமான காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில் தான் தமிழகம் கல்வியில் வளர்ச்சி அடைந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். கல்வி புரட்சி, மறுமலர்ச்சி ஏற்படுத்திய அரசு அதிமுக என்று துறையூரில் நடைபெற்ற பரப்புரையில் பொதுச் செயலாளர் பேச்சு. 2019-20 ஆண்டுல இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இதே திமுக அரசாங்கம் இருந்தது. 2011 அம்மா முதலமைச்சரா பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் தான் உயர்கல்வி படிச்சாங்க. அண்ணா திமுக ஆட்சியில கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கிராமத்திலிருந்து நகர வரை நம்முடைய மாணவ செல்வங்கள் அதிக அளவிலே பட்டப்படி படித்து கிட்டத்தட்ட 19-20 ஆண்டு கிட்டத்தட்ட 54% இன்னைக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழகத்திலே உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
கடந்த ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் குளறுபடி நடந்துள்ளதால் அந்த தேர்வை ரத்து செய்து மீண்டும் நடத்த வேண்டும். துறையூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தல். 2025ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி நடந்த குரூப் 4 தேர்வில் மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்குது. பல மாணவர்கள் இதில் வேதனை அடைந்திருக்கிறாங்க. எங்களுக்கு கோரிக்கை மனுவும் கொடுத்திருக்கிறாங்க. சிலர் தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறாங்க. மீண்டும் மறு தேர்வு நடத்த வேண்டும் என்று அந்த மாணவர்கள் இளைஞர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆகவே இந்த அரசு உடனடியாக நடந்த தேர்வை ரத்து செஞ்சு மீண்டும் புதிய தேர்வை அறிவிக்கப்பட்டு அந்த இளைஞர்கள் மாணவருடைய குறைகளை போக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவர் மீது நடவடிக்கை இல்லை. அதிமுக ஆட்சி அமைந்ததும் கிட்னி திருட்டு குறித்து முழுமையாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுகின்ற கட்சி திமுக அரசாங்கம், அந்த அரசாங்கமே முறைகேடு நடப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அரசாங்கமே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து செஞ்சிருக்குது. அப்படின்னா தவறு நடந்திருக்குல்ல, உண்மைதானே? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு இதற்கு முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த தவறு நடந்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். திமுகவினருக்கு சொந்தமான மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்ற மக்கள் தங்கள் உடல் உறுப்புகள் திருடப்பட்டுள்ளதா என்பதை பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும். திமுக ஆட்சியில் ஏழை மக்களை குறிவைத்து உடல் உறுப்புகள் திருடப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரர் நடத்துகிற மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்றீங்களோ அவரெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. திமுக கட்சிக்காரர் நடத்துகின்ற மருத்துவமனைக்கு நீங்க சிகிச்சைக்கு போயிருந்தீங்களா, உங்களை உடல் உறுப்பு உள்ள இருக்குதா இல்லையான்னு நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கிறது நல்லது. நல்லதுக்காக சொல்றேன். வறுமை என்பது ஒரு மனிதனுக்கு மிக கொடுமையானது. அந்த கொடுமையை பயன்படுத்தி இப்படிப்பட்ட பணக்காரர்கள், இப்படிப்பட்ட பதவிகளை வைக்கின்றவர்கள் ஏழைகளை வயிற்றை அடித்து ஏழைகளுடைய உறுப்புகளை முறைகேடாக எடுப்பது குற்றம். தமிழகத்தில் சுகாதாரத்துறை சீர்கெட்டுள்ளதாக மண்ணச்சநல்லூரில் நடைபெற்ற எழுச்சி பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சுகாதாரத்துறையை தன் வசம் வைத்திருக்கும் அமைச்சர் மாரத்தான் ஓடுவதற்குத்தான் லாய்க்கு எனவும் விமர்சனம். இன்றைக்கு சுகாதார அமைச்சர் இருக்கிறார், அவர் மாரத்தான் ஓட்டம் போடுறார், ஓடுறதுக்கு கரெக்டானவர் தான். ஆனா நிர்வாகத்தில் அவர் பின்னடைவு, ஒரு மோசமான நிர்வாகம் இன்னைக்கு மருத்துவத்துறையில் பார்க்கப்படுகிறது. சென்னை கோயம்பேடு பகுதியில் அதிகாலையில் பால் பாக்கெட் போடும்போது 20க்கும் மேற்பட்ட பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் சிக்கினார். விடியாதிமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிறுமிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் தோல்வியடைந்த ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் பிள்ளைகளை நிம்மதியாக பள்ளிக்கு கூட அனுப்ப முடியாத அவலம். கோவை கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் மீது 3 மாணவிகள் பாலியல் புகார் அளித்த நிலையில் 290 மாணவிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையை அடுத்து 2 ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு. சென்னை பள்ளிக்கரணை மற்றும் கௌரிப்பாக்கம் பகுதிகளில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கஞ்சா கடத்திய 3 பேர் பிடிபட்டனர். இருவேறு இடங்களில் இருந்து 15 கிலோ கஞ்சா பிடிபட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் தலைநகரம் கஞ்சா நகரமாக மாறி வருவதாக மக்கள் விமர்சனம். ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு கஞ்சா கடத்தி வந்து பெசன்ட் நகர் கடற்கரையில் விற்பனை செய்த ஐடி ஊழியர் சிக்கினார். பிற மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்யும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மையம் அமைத்து 3 மாதங்களில் மட்டும் 15,000 பேருக்கு சிகிச்சை அளித்ததாக பெருமை பேசும் ஸ்டாலின் அரசு. கடந்த 3 மாதங்களில் மட்டும் 15,000 பேர் என்றால் கடந்த 4.5 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் பேர் இருப்பார்கள் என்ற ஐயம் எழுந்துள்ள நிலையில் இந்த கணக்கே திமுக அரசின் அவல ஆட்சிக்கு சாட்சி என மக்கள் விமர்சனம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் குடும்ப தகராறில் தாமிரபரணி ஆற்றில் மனைவியை மூழ்கடித்து கொலை செய்த கொடூர கணவன் சிக்கினார். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்ட ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது அச்சமே இல்லாத நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் ஆதங்கம். தென்காசி மாவட்டம் வட்டாளூர் கிராமத்தில் குடும்ப தகராறின் போது ஏற்பட்ட மோதலில் தந்தையை வெட்டி கொலை செய்த மகனால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடக்காத நாளே இல்லை என பொதுமக்கள் வேதனை. சென்னை மடிப்பாக்கம் அருகே மதுபோதையில் ஓட்டுநர்களிடையே ஏற்பட்ட தகராறில் இருவர் சேர்ந்து தாக்கியதில் ஒருவர் கொல்லப்பட்ட பயங்கரம். விடியா திமுக ஆட்சியில் ஏவல்துறை மீதான பயம் இல்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறும் அவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே நிலப்பிரச்சனையால் ஏற்பட்ட தகராறில் படுகாயமடைந்த முன்னாள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி உயிரிழப்பு. ஸ்டாலின் ஆட்சி செயலிழந்துள்ளதால் காவல்துறையால் தமிழ்நாட்டின் கொலைகள் நடக்காத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே குடும்ப தகராறு காரணமாக மதுபோதையில் தந்தை கத்தியால் வெட்டியதில் மகன் படுகாயம். ஸ்டாலினின் பேலியர் மாடல் ஆட்சியில் மதுபோதையால் பல குடும்பங்கள் சீரழிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் சைபர் கிரைமால் சைபர் மோசடியில் சிக்கி சுமார் 1.25 லட்சம் ரூபாயை இழந்த சென்னை போக்குவரத்து தலைமை காவலர். காவல்துறையினரையே குறிவைக்கும் சைபர் குற்றவாளிகளை கண்டறிய திராணி இல்லாத ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்கள் எவ்வளவு ஆபத்தில் உள்ளனர் என்பதற்கு இந்த சம்பவமே சான்று. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் ஊழியர்கள் பற்றாக்குறை குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் தமிழகத்தில் காலி பணியிடமே இல்லை என்று மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் 6563 பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அரசு அறிவித்த நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் உண்மையை மறுத்து கோபத்தில் எழுந்து ஓடியதால் பொதுமக்கள் அதிருப்தி. கோவை அரசு மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை பிரிவில் ஒரே ஒரு மருத்துவரை பணியில் இருக்கும் நிலையில் மருத்துவமனைகளில் காலி பணியிடமே இல்லை என அமைச்சர் மாசு உண்மையை மறுப்பது ஏழை மக்களின் உயிரை துச்சமென நினைக்கும் செயல் என குற்றச்சாட்டு. மருத்துவத்துறை சீர்கேட்டை சரி செய்யும் அளவிற்கு திறன் இல்லாதது அமைச்சரின் கோபத்தின் மூலம் வெளிப்படுவதாக பொதுமக்கள் விமர்சனம். தூத்துக்குடியில் உணவகத்தில் குடும்பத்துடன் சாப்பிட சென்ற பெண் மீன் வியாபாரியிடம் மது போதையில் ஆபாசமாக பேசி காவலர் ஒருவர் மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பொதுமக்கள் எல்லாரும் பாருங்க, நான் நைட்ல 12 மணிக்கு மீன் ஊத்திட்டு வந்திருக்கேன். 12 மணி அண்ணாநகர் 3ல ஒரு ஏட்டைய எங்களை சரியான போதையில மறிச்சு பேசுறாரு. உள்ள நிமாண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிடுறாரு. பொதுமக்கள் எல்லாரும் பாருங்க, ஹெல்மெட் போடுறாரு. தாளமுத்து நகர் ஸ்டேஷன்ல இருக்காராம். நீங்க தான் என்னன்னு நாளை கேட்கணும். இந்த வண்டி நம்பர் நோட் பண்ணி எசையா வந்துருவேன், நிக்க வேண்டியது எதுக்கு பாருங்க. திருவாரூர் மாவட்டம் சீனிவாசபுரம் பகுதியில் கோவில் திருவிழாவிற்கு பேனர் வைத்தது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் காவல்துறை பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல். தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கு விரோதமாக செயல்படும் போலி சமூக நீதி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதே பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு என மக்கள் உறுதி.
சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமல் ஆபத்தான முறையில் இருப்பதால் விபத்து ஏற்படும் அச்சம். அலட்சியமாடல் ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகளின் மெத்தனத்தால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாவதாக குற்றச்சாட்டு. கால்வாய்களை தூர்வாராமல் திரையிட்டு மறைத்து வீடியோ ஷூட் நடத்திய விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் இரவு 1 மணி நேரம் பெய்த மழைக்கு வெள்ளக்காடான மதுரை. பிரதான சாலைகளில் உள்ள ரயில்வே தரைப்பாலங்கள் மழை நீரில் மூழ்கி ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் பெய்த மழைக்கு பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மாணவர்கள் குழந்தைகள் கடும் அவதி. செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மின்துறையும் செயலிழந்துள்ளதால் உயிரிழப்புகளும் இன்னல்களும் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. உதயநிதியின் சொந்த தொகுதிக்கு உட்பட்ட சென்னை ராயப்பேட்டை பெரியமாளையப்பன் தெருவில் கழிவுநீர் கால்வாய் உடைந்து 4 ஆண்டுகளாகியும் சீரமைக்கப்படாத அவலம். குடிநீருடன் கழிவுநீரும் கலந்துள்ளதால் நாள்தோறும் நோய் தொற்றுக்குள்ளாகி அவதிப்படுவதாக பொதுமக்கள் வேதனை. இந்த காவா தண்ணி ஃபுல்லாக போர் தண்ணியில் போய் போர் தண்ணியில் எல்லாம் நாற்றம் அடிக்குது. குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுறது எதுவுமே முடியல. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எத்தனையோ வாட்டி சொல்கிறோம், போய் ரிப்போர்ட் பண்ணுறோம். அவங்களும் வர்றாங்க, ரொம்ப வர்றாங்க, க்ளீன் பண்ணுறாங்க, போயிடுறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் இந்த பைப்பு மாற்றணும். இந்த பைப்பு மாற்றினா தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். இல்லைன்னா வர ரொம்ப நாற்றம் அடி சார். தயவு செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். நீங்கள் எதனாலும் செஞ்சு இது ரெடி பண்ணுங்க ஐயா. தென்காசி சங்கரன்கோவில் அருகே விசாரணைக்கு அழைத்துச் சென்ற இளைஞரை விடியா அரசின் ஏவல் துறையினர் பிடியில் இருந்து கீழே தள்ளி இடது காலை உடைத்ததுடன் தானாக விழுந்து அடிபட்டதாக கூறுமாறு மிரட்டிய கொடூரம். அஜித்குமார் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் இன்னும் மக்கள் மனதில் இருந்து நீங்காத நிலையில் மீண்டும் மீண்டும் மக்கள் மீது இரக்கமற்ற தாக்குதலை நடத்தும் விடியா அரசின் ஏவல் துறைக்கு மக்கள் கடும் கண்டனம். வந்தோடனே பசங்க கூட வந்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க. சட்டையை பிடிச்சோன்னு கீழே தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டோன்னே கால் அந்த இடத்துல ஒடிஞ்சிச்சு. கால் மடங்கி வளர்ந்துச்சு. அது அதுக்கு மேலே நடக்க முடியல. அப்படியே அங்கனே படுத்துட்டேன். அங்கனே படுத்தோன்னே அதுக்கிட்ட என்கிட்ட சொன்னாங்க, நீயா விழுந்த மாதிரி சொல்லிடு, நானும் வந்து எவ்வளோ நீயா விழுந்த மாதிரி சொல்லிடு எல்லோரும் கேட்டால் அப்படி இப்படி நிறையா சொன்னாங்க. கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் ஓய்வூதிய திட்டத்தில் போலி ஆவணங்களை தயாரித்து 15 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கருவூல ஊழியரிடம் தீவிர விசாரணை. விடியா திமுக ஆட்சி மீது சிறிதும் பயமில்லாததால் அரசு ஊழியர்கள் லஞ்ச லாவண்யத்தில் திளைத்து வருவதுடன் மோசடி சம்பவங்களிலும் துணிந்து ஈடுபது மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சிங்கிலிப்பட்டியில் அரசு பேருந்து டயர் வெடித்து மரத்தில் மோதி விபத்து. 10க்கும் மேற்பட்டோர் காயம். ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் தேடுவதிலேயே காலத்தை ஓட்டும் விடியா மாடல் நிர்வாகம் எப்போதுதான் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு தகரடப்பா பேருந்துகளுக்கு முடிவு கட்டுமோ என மக்கள் ஆவேசம். புதுக்கோட்டை மாவட்டம் தேவர்பட்டியில் இரு குடும்பத்திற்கு இடையே இருந்த முன்விரோதத்தில் பாதையை மறித்து மின்கம்பத்தில் கட்டியிருந்த வேளையில் மின்சாரம் பரவிய நிலையில் அதை தொட்ட 13 வயதுடைய பள்ளி சிறுவன் மின்சாரம் தாக்கி பலி. பழுதான மின்கம்பத்தை அகற்றக் கோரி பலமுறை புகார் தெரிவித்தும் விடியா திமுக அரசின் மின்துறை அலட்சியம் காட்டியதால் உயிர் பலி ஏற்பட்டுவிட்டதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் திருப்பூரில் தெருநாய்களை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கவன ஈர்ப்பு போராட்டம். 200க்கும் மேற்பட்டவர்கள் பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்று ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஜே செய்திகளோடு.
தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் பல்லாவரம், பள்ளிக்கரணை, கௌரிவாக்கம் பேருந்து நிறுத்தம் என அடுத்தடுத்து 3 இடங்களில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 120 கிலோ கஞ்சா சிக்கியது. ஃபெயிலியர் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தலைநகரில் போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு இடம் கூட இல்லை என்று சொல்லும் அளவுக்கு போதைப்பொருள் விற்பனை அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேச்சேரியில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சாவை திருந்த 2 சிக்கினர். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை திணறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை அருகே ஆரைக்குளத்தில் குடும்ப தகராறில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததில் மனைவி, மகன் உயிரிழந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் முதியவருக்கு சிகிச்சை. 4 நாட்களுக்கு முன்னர் அண்ணனுக்கு திருமணம் நடந்த நிலையில் தாயுடன் தம்பி இறந்த பரிதாபம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் தொடர்ந்து செல்போன் திருட்டில் ஈடுபட்டு கும்பலைச் சேர்ந்த 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினரின் செயலற்ற தன்மையால் மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. சென்னை அம்பத்தூரில் மேயர் பிரியாவின் நிகழ்ச்சிக்கு பணம் தர வேண்டும் என கணினி பயிற்சி மைய உரிமையாளரை மிரட்டி பண மோசடியில் ஈடுபட்ட 2 சிக்கினர். கொள்ளை மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் மோசடி, அராஜக சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நிகழ்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூரில் பூஜை செய்வதாக கூறி பெண்ணிடமிருந்து 5 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்ற நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பிறந்த குழந்தை சில மணி நேரத்திலேயே உயிரிழந்த சோகம். திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை செயலற்றுள்ள நிலையில் உரிய முறையில் சிகிச்சை அளிக்காததே குழந்தை இறப்பிற்கு காரணம் என மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது உறவினர்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் சிம்மக்கல், அண்ணாநகர், ஆணையூர் உள்ளிட்ட பகுதியில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மழைநீர் கால்வாய்களை முறையாக தூர்வாராததால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நீட் தேர்வில் தேர்ச்சி அடைந்தும் கட்டணம் செலுத்த வசதி இல்லாததால் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாமல் தவிக்கும் தொழிலாளியின் மாணவி. முந்தைய அதிமுக ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட நிதியுதவியை விடியா ஸ்டாலின் அரசு பின்பற்றி ஏழை மாணவியின் மருத்துவ கனவை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தல். அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் +2 வரைக்கும் படிக்க வச்சாங்க. அதுக்கடுத்து நீட்டில் எனக்கு 427 மார்க்ஸ் கிடச்சி கவர்மெண்ட் MBBS சீட் கிடைக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு ப்ரைவேட்டில் தான் MBBS சீட் கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே படிக்க வைக்க எங்ககிட்ட வசதி இல்லை. ப்ரைவேட் காலேஜில் ஃபீஸ் கட்ட எங்களால் முடியல. அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் இல்லைன்னா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாலையில் ஆபத்தான முறையில் நெல்லை கொட்டி உலர வைக்கும் விவசாயிகள். திறனற்ற திமுக அரசு கிராமப்புறங்களில் நெல் உலர்களங்களை அமைத்து தராததால் விவசாயிகள் சாலையில் நெல்லை உலர வைக்கும் அவலம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து மதுரையில் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் போக்குவரத்து ஊழியர்கள் சங்கம் 7வது நாளாக காத்திருப்பு போராட்டம். தொழிலாளர் விரோத அரசாக ஸ்டாலின் மாடல் அரசு மாறிவிட்டதாக குற்றம் சாட்டிய ஊழியர் சங்கத்தினர் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. சென்னை மாநகராட்சி பள்ளிகளிலிருந்து வேறு மாவட்ட பள்ளிகளுக்கு செல்ல இடமாறுதல் பெற்றும் ஆசிரியர்களை விடுவிக்க மறுக்கும் மாநகராட்சி நிர்வாகம். கடந்த 4½ ஆண்டு கால விடியா ஆட்சியில் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் தங்களுக்கு பணியிட மாறுதல் கூட எட்டாக்கணியாக உள்ளதாக ஆசிரியர்கள் வேதனை. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து மீன்வரத்து அதிகரித்துள்ளதால் கடந்த 2 வாரங்களாக மீன்களின் விலை 30% சரிந்துள்ளதாக சென்னை காசிமேடு மீனவர்கள் வேதனை. ஒரு கடல் பயணத்திற்கே 20,000 முதல் 35,000 வரை செலவு செய்ய வேண்டிய நிலையில் விலை குறைந்ததால் கடன் சுமையில் சிக்கியுள்ள தங்களுக்கு தடை காலத்தில் வழங்கும் 8,000 ரூபாய் நிதி உதவியை உயர்த்தி வழங்க ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை.
தமிழகத்தில் 4 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 30ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல். ஈர நிலங்களை அடையாளம் காணும் பணியில் மாநில அரசுகள் நத்தை வேகத்தில் உள்ளன என உச்சநீதிமன்றம் கண்டனம். 2 மாதங்களில் பணியை முடிக்க உத்தரவிட்டதுடன் தவறினால் மாநில சுற்றுச்சூழல் செயலாளர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் எச்சரிக்கை. பொதுத்துறை வங்கிகளில் முதல் முறையாக கடனுதவி கோருபவர்களின் சிபில் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் அவர்களின் விண்ணப்பத்தை புறக்கணிக்கக்கூடாது. ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டு நெறிமுறைகளை சுட்டிக்காட்டி மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தல். இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பின் முதல் முறை பரிசோதனை வெற்றி. எதிரிகளின் வான்வழி தாக்குதலுக்கான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இந்தியாவின் வான் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என DRDO விஞ்ஞானிகள் தகவல். ஜம்மு காஷ்மீரில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பினரால் நடத்தப்பட்ட 215 பள்ளிகளை மாநில அரசு கைப்பற்றியது. மாவட்ட நீதிபதிகளின் கண்காணிப்பில் இனி பள்ளிகள் செயல்படும் எனவும் அறிவிப்பு. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான பாராசூட் சோதனை வெற்றி. விண்கலத்தின் வேகத்தை குறைக்க உதவும் ஏர் டிராஃப்ட் டெஸ்ட் எனப்படும் சோதனை வெற்றியடைந்ததாக இஸ்ரோ அறிவிப்பு. ஹைதராபாத்தில் 2 இருசக்கர வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிய விபத்தில் 2 வாகனங்களும் சிக்கிக்கொண்டு தரையில் சங்கு சக்கரம் போல் பயங்கரமாக சுற்றி தீப்பொறிகள் பறந்ததால் பொதுமக்கள் அச்சம். கட்டுப்பாடற்ற வேகத்துடன் இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனங்களை இயக்குவதால் பொதுமக்கள் நிம்மதி இழப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. 4 நாள் அரசுமுறை பயணமாக ஃபிஜி நாட்டின் பிரதமர் சிதிவேனி லிகமமடா ரபுகா இந்தியா வருகை. பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது இந்தியா ஃபிஜி இரு நாடு நல்லுறவு குறித்தும் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளதாக தகவல். நாட்டில் அறிமுகமான 20% எத்தனால் கலந்த E20 பெட்ரோல் குறித்து எச்சரிக்கும் நிபுணர்கள். வாகனங்களில் 2 முதல் 5% வரை மைலேஜ் குறைவு மட்டுமல்லாமல் ரப்பர் குழாய்கள், கேஸ்கட், எரிபொருள் குழாய்கள் சேதமடையலாம் என்ற கருத்துக்கு அரசு மறுப்பு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விரைவில் இந்தியா பயணம் மேற்கொள்ள உள்ளதாக இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் போலிஷுக் அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் புதினின் இந்திய பயணம் ஏற்கனவே உருவாகியுள்ள நிலையில் உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்தத்திற்கு இரு தலைவர்களின் இந்திய பயணம் முக்கிய பங்காற்றும் என தகவல். இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பை குறைப்பது தொடர்பாக அந்நாட்டு எம்பிக்களுடன் இந்திய தூதர் பேச்சுவார்த்தை. அமெரிக்கா விதித்த 50% வரி விதிப்பு ஆகஸ்ட் 27 முதல் அமலுக்கு வரும் நிலையில் அமெரிக்க எம்பிக்களை சந்தித்து இந்தியாவின் தூதர் வினய் மோகன் குவாத்ரா பேச்சுவார்த்தை. பீஜிங்கில் நடந்த சர்வதேச செயற்கை நுண்ணறிவு ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் முதன்முறையாக பங்கேற்று 3 தங்கப்பதக்கங்களை வென்று 3ஆம் இடத்தை பிடித்து அசத்தல். 63 நாடுகளைச் சேர்ந்த 310 மாணவர்களுடன் போட்டியிட்ட இந்திய அணி 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கல பதக்கங்களை பெற்று அமெரிக்கா மற்றும் சீனாவை முந்தி சாதனை. ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் இறுதி ஆட்டத்தில் 276 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி. தென்னாப்பிரிக்கா ஏற்கனவே 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிய நிலையில் 3வது ஆட்டத்தில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 276 ரன்கள் மட்டுமே எடுத்து அதிர்ச்சி தோல்வி. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அமெரிக்காவின் டெய்லர் ஃபிரிட்ஸ் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். சக நாட்டு வீரரான எமிலிலோ நவாவை 7-5, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி வெற்றி.
இயக்குனர் ராஜமௌலி நடிகர் மகேஷ் பாபு கூட்டணியில் உருவாகும் திரைப்படத்தின் போஸ்டரை ஜேம்ஸ் கேமரூன் வெளியிட உள்ளதாக தகவல். அவதார் 3 திரைப்படத்தின் ப்ரமோஷனுக்காக நவம்பர் மாதம் இந்தியா வரும் ஜேம்ஸ் கேமரூன் இயக்குனர் ராஜமௌலி படத்தின் போஸ்டரை வெளியிட உள்ளதாக தகவல். நடிகர் விஷாலின் 35வது திரைப்படத்திற்கான டைட்டில் வெளியீடு. மகுடம் என பெயர் வைத்துள்ள திரைப்படத்தின் டைட்டில் டீசரை வெளியிட்டது படக்குழு. மலையாள நடிகர் மோகன்லால் நடித்த ஹிருதயபூர்வம் படத்திற்கு யூ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அனைத்து வயதினரும் பார்க்கக்கூடிய திரைப்படம் என தணிக்கைத்துறை அறிவிப்பு. பவன் கல்யாண் நடித்துள்ள தி ஹால்கிம் ஓஜி படத்தின் செகண்ட் சிங்கிள் வெளியீடு தேதி அறிவிப்பு. செகண்ட் சிங்கிளான சுவி சுவி பாடல் வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று வெளியாக இருப்பதாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டு தகவல்.